முத்து. சார், ஆனந்தி இன்னும் வேலைக்கு வரலையா? இல்ல சார், காலையில இருந்து வரல சார். பெர்மிஷன் ஏதாவது போட்டிருக்காளா? இல்ல உங்க யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணாளா? என்கிட்ட எதுவும் சொல்ல சார். ஜெயந்தி, ஆனந்தி ஏன் வரலன்னு உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? எனக்கு தெரியாது முத்து. இப்பெல்லாம் அவ என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அதனால நானும் பெருசா எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. சார், ஒருவேளை அன்பை பார்க்க போயிருந்தாலும் போயிருப்பா சார். போன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் தான் இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை, தனியா அன்பை பார்க்க போக வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அத மீறி எதுக்கு போறா? இப்ப அன்பை பாக்குறதுக்காக ஆனந்தியை கூப்பிடுறதா நானே வந்தேன். இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிச்சு அவங்கள சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஆனந்தி இங்க வரலன்னு சொல்ற. என்னன்னே தெரியல சார். ஆனந்தி மட்டும் இல்ல சார், சௌசவும் இன்னைக்கு வரல. ஒருவேளை ஆனந்தி சௌந்தர்யாவை கூட கூட்டு போயிருப்பா. சௌந்தர்யா கால் பண்ண முத்து. சார், அவங்க 2 பேரும் வரலன்னு தெரிஞ்ச உடனே நான் 2 பேருக்கும் கால் பண்ணேன் சார். அவங்க 2 பேருமே போன் எடுக்கல. ஓகே முத்து, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். யாரு மாமா? மகேஷ் சார் தான். அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சொல்லுங்க சார். அன்பு, எங்க இருக்க? ஆனந்தியை தேடிட்டு இருக்கேன் சார். வாட்? ஆனந்தியை தேடிக்கிட்டு இருக்கியா? ஏன், என்னாச்சு ஆனந்திக்கு? அது யாழ்னியால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சார். என் அண்ணாக்கும் துளசிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இனிமே தயவு செஞ்சு என் அண்ணா முன்னாடி வந்து நின்றாதீங்க. என் அண்ணா உங்களுக்கானவன்ற எண்ணம் இனிமே உங்களுக்கும் இருக்க கூடாது. என் அண்ணாவுக்கும் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துறாதீங்க. என்ன சொல்ற அன்பு? யாழ்னி அப்படி நடந்துக்கிட்டா? ஆமா சார், முதல்ல எங்க விஷயத்துல எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது யாழ்னி தான். இப்ப அவளே லூசு மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா சார். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனப்ப கூட உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டான்னு பாத்தீங்கல்ல. யாழ்னி பேசுனது ஆனந்தியை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. நேர்ல பார்த்து பேசலாம் தான் நானும் துளசியும் ஹாஸ்டல் வந்தோம். வந்து பார்த்தா இங்க ஹாஸ்டல் இல்லைன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை தேடிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஆனந்தி உன் விஷயத்துல எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாவே இருக்கு. இதுல யாழ்னியும் இப்படி பண்ணா என்ன பண்ண முடியும்? இப்ப ஆனந்தி எங்க போயிருப்பா? அதான் சார் ஒண்ணும் புரியல. சரி, இப்ப நீங்க எங்க போய் தேடுவீங்க? ஆனந்தி பாவம் சார், அவங்க ஏதோ குழப்பத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல சப்போர்ட்டா இருந்த அத்தையும் யாழ்னியும் ஆனந்திக்கு எதிரா மாறிட்டாங்க. நாமளும் 10 பேர் வந்து திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டு அவங்கள குத்திக்கிட்டே இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? எந்த சப்போர்ட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுது துளசி. அன்போட அம்மாவும் யாழ்னியும் ஆனந்திய புரிஞ்சுக்கலன்னாலும் நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனந்திக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க. அது வரைக்கும் சந்தோஷம். நான் ஆனந்திக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஆனந்தி புரிஞ்சுக்கலையே சார். அதான் சார் பிரச்சனை. இருக்கிற பிரச்சனை இல்ல. இப்ப ஆனந்தி யாழ்னி கிட்ட வார்த்தையை விட்டதால உடனே எனக்கும் அன்பு மாமாக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் அத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால எதுவும் பண்ண முடியாம இருக்கு சார். மை காட், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்போ இது வேறயா? அன்பு ஆனந்தி லைஃப் வர வர காம்ப்ளிகேட் ஆயிட்டே போகுது. நாம எப்படியாவது இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும். அன்பு, நீ எதுவும் கவலைப்படாத. ஆனந்தி எங்கேயும் போயிருக்க மாட்டா. எப்படி உன்னை கான்டாக்ட் பண்ணுவா. அப்படி அவ கான்டாக்ட் பண்ணா இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நானும் ஆனந்தி எப்படியாவது ரீச் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, தைரியமாயிரு அன்பு. சரிங்க சார்.
நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத மாமா. மாத்திரை கூட போடல. நீ ஏதாவது சாப்பிடணும். இல்ல, எனக்கு எதுவும் வேணாம் துளசி. ஆனந்தியை தேடுறதுக்காகவாது உன் உடம்புல தெம்பு வேணும். அட்லீஸ்ட் இளநீயாவது குடி. அண்ணா, வழியில ஏதாவது ஒரு நல்ல இளநீ கடையா பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க. நிறுத்துறேன்.